இன்றைக்கும் நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகின்றீர்கள் பிரியமானவர்களே? கவலைப்படாதிருங்கள், உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். மத்தேயு 6:26-27 கர்த்தர் சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே பலவிதமான காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் பறவைகளை பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் ஒரு நாளும் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. பிரியமானவர்களே, அவைகளையும் கர்த்தர் அருமையாக பிழைப்பூட்டுகிறார். என்றைக்காவது அவைகள் வயல் நிலங்களிலே போய் விதைத்திருக்கின்றதா? நெல்மணிகளை அறுக்க வயல் நிலங்களுக்கு சென்றிருக்கிறதா? இல்லையே. மனிதன் தான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பது போல ஆகாயத்து பறவைகள் ஒரு நாளும் அது சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. பிரியமானவர்களே, அப்படியானால் அவைகள் ஒரு நாளும் அப்படி சேர்த்து வைக்கவில்லை அல்லவா? ஆனால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவைகளை காட்டிலும் நம்முடைய ஏசப்பா நமக்கு இருக்கிறாரே. அவைகள் எவ்வளவு அழகாக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அதிகாலையிலே பாடி துதித்து ஸ்தோத்தரிக்கிறதே, கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறதே அல்லவா பிரியமானவர்களே? அப்படியானால் அவைகள் எவ்வளவு ஒரு சந்தோஷமாய் இருந்து கர்த்தரை துதித்து அதிகாலையிலே துதித்து சந்தோஷமாய் இருக்கும் பொழுது அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் அதற்காக அதிசயமாய் அற்புதமாய் போஷித்து நடத்துகிறாரே. உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். அந்த பட்சிகள், அந்த புறாக்கள், பறவைகள் எப்படி அதிகாலையில் கர்த்தரை துதிக்கிறதோ அதே போல நீங்களும் அனுதினமும் கர்த்தரை துதித்து பாருங்கள். அப்படியானால் கர்த்தர் நீங்கள் கர்த்தரோடு கூட பேசும்போது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, அனுதினமும் கர்த்தரோடு கூட நீங்கள் உறவாடும் பொழுது கர்த்தர் உங்கள் குறைகளை நீக்கி உங்கள் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்துவார். பிரியமானவர்களே, உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஏசப்பாவோடு கூட நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் பேச மறக்கவே வேண்டாம். பிரியமானவர்களே, அவர் அன்புள்ள தகப்பன், அவர் இரக்கமுள்ள தகப்பன், தம்முடைய பிள்ளைகள் மேலே அவர் மிகவும் அக்கறை உள்ள தகப்பன். பிரியமானவர்களே, நம்முடைய ஏசப்பா அவருடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற தேவன். நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து அற்புதமாக ஏசப்பா நடத்துவார். எந்த காரியத்துக்காக நீங்கள் கவலைப்படுகிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமேன். அன்புள்ள ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட ஆகாயத்து பட்சிகளை அப்பா நீங்கள் அற்புதமாக போஷித்ததை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் எந்த ஒரு காரியத்தை நிமித்தம் தேவையோடு இருக்கின்றார்களோ, எந்தெந்த மக்கள் கவலைகளோடு இருக்கின்றார்களோ, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படாதது நிமித்தம் மிகவும் பாரத்தோடு கண்ணீர் வடித்து உடைய சமூகத்திலே உம்மோடு கூட பேசிக்கொண்டு கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, அவர்களுடைய ஜெபிக்கின்ற அந்த காரியங்களிலே ஏசப்பா ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க சுவாமி. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. எசப்பா, நீங்கள் எங்களுடைய குறைவுகளெல்லாம் நீங்கள் நிறைவாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே எசப்பா. அப்படியானால் இந்த நாளிலும் அப்பா, இந்த வேளையிலும் கூட இந்த ஜெபத்தில் இணைந்து பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய குறைவுகளை நீக்கி அவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரை நீங்கள் அவர்களை போஷித்து நீங்கள் அற்புதமாக நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய பாரங்கள் சுமைகளெல்லாம் நீங்கள் நீக்கி அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகளை அற்புதமாக நீங்கள் சந்தித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.